1 பேதுரு 5ஆம் அதிகாரம். மூப்பர்களும் இளைஞர்களும். உங்களில் உள்ள மூப்பர்களுக்கு உடன்மூப்பனும், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும், இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்குள்ளவனாக இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால், உங்களிடம் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாக இல்லை, மனப்பூர்வமாகவும் அவலட்சணமான ஆதாயத்திற்காகவும் இல்லை, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை பெருமையோடு ஆளுகிறவர்களாக இல்லை, மந்தைக்கு முன்மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மெய்ப்பர் வெளிப்படும்போது மகிமை குறையாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அப்படியே இளைஞர்களே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே குறித்த காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவதற்காக அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருப்பதினால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்து புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் உங்களுடைய எதிராளியாகிய பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்களுடைய சகோதரர்களும் அப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கிறார்கள் என்று தெரிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடைய நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற எல்லா கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடுகள் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் எல்லா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இறுதி வாழ்த்துரை. உங்களுக்கு புத்தி சொல்வதற்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய உண்மையான கிருபைதான் என்று சாட்சியிடுவதற்கும் நான் சுருக்கமாக உங்களுக்கு எழுதி உண்மையுள்ள சகோதரனாக எனக்கு தோன்றுகிற சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். உங்களோடு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் மகனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவிற்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.